إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் பராத் இரவினுடைய சிறப்புகளை பற்றியும் அதற்கு முந்தைய வாரம் ஷாபான் மாதத்தின் சிறப்புகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அன்பான பெருமக்களே, அதற்கு முன்பு பெற்றோர்களின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம். அந்த தலைப்பு பாதியோடு நிற்கின்றது. அந்த தலைப்பை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இன்னும் சில நாட்களில் புனித ரமலான் மாதம் வரவிருப்பதால் ரமலான் மாதத்தில் ரமலான் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள், வழிமுறைகளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மதிப்பிற்குரியவர்கள், சிறப்பிற்குரியவர்கள், பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொன்னதற்கு பிறகு நமது முன்னோர்களாகிய சஹாபா பெருமக்கள், இமாம்கள், நல்லோர்கள், வலிமார்கள் பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வழியா ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரெண்டு பேரை பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேரை பார்த்து அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு இவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஏதோ ரெண்டு பேர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் ஒருவரை அழைத்து இவர் யாரு அப்படின்னு கேட்கவும், அந்த மனிதர் சொன்னாரு, இவர் என்னுடைய அத்தா, இவர் தான் என்னுடைய அத்தா என்று சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவர் உன்னுடைய அத்தா என்றால் அத்தாஹோடு நடந்து கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களை நான் சொல்லித் தருகிறேன். லா துஸம்மிஹி பி இஸ்மி, முதல்ல உன் அத்தாவுடைய பெயரை சொல்லி கூப்பிடாத. காமனா சொல்றாங்க, பொதுவாக சொன்னார்கள். ஒரு பிள்ளை தன் தந்தையோடு பெற்றோரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகாக சொன்னார்கள். லா துஸம்மிஹி பி இஸ்மி, பெயரை சொல்லி அத்தாவை கூப்பிடாது. இன்னைக்குமே பெயரை சொல்லி அத்தாவை கூப்பிடாது. ஓலா தம்ஷி அமாமா, உன் அத்தாவுக்கு முன்னாடி நடக்காது. அத்தாவுக்கும் பொருந்தும், அம்மாவுக்கும் பொருந்தும். வரக்கூடிய சம்பவம் அத்தா சம்பந்தமாக சொல்லப்பட்டதால் இது அத்தாவுக்கு மட்டும்தான், அம்மா பேரை சொல்லி கூப்பிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. தாய் தந்தை இருவருக்கும் பொருந்தக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உன் அத்தாவுடைய பெயரை சொல்லி, உன் தாய் தந்தையுடைய பெயரை சொல்லி என்னைக்குமே கூப்பிடாது. இரண்டாவது, வலா தம்ஷி அமாமா, அவங்களுக்கு முன்னாடி நீ நடக்காது, பின்னாடி தான் நடக்கணும். அவர்களுக்கு முன்னாடி நீ நடக்காது, பின்னாடி தான் நடக்க வேண்டும்.
வலா தஜ்லிஸ் கபுலா, உன் அத்தாவுக்கு முன்னாடி நீ உட்காரவே கூடாது, நின்றுதான் இருக்க வேண்டும், நின்று கொண்டு இருக்க வேண்டும். இதை சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன் தாயிட்ட எவ்வளவு ஒழுக்கமாக நடந்திருக்கிறார்கள், ரொம்ப ஒழுக்கமாக நடந்திருக்கிறார்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் அழகாக சொல்லி கொடுத்தார்கள். ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து, மகான் அவர்களே, நான் குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், காலையிலிருந்து நைட்டு வரை நான் குர்ஆனை படித்து கொண்டிருக்கிறேன். என் தாயார் இஷாவுக்கு நைட்டில் சாப்பிட்றதுக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஹிஷாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய வலி. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஷாவுக்கு பிறகு நான் முக்கியமாக அத்தஅல்லமுல் குர்ஆன், குர்ஆனை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இஷாவுக்கு பிறகு நான் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தாய் இஷா டின்னர் என்னோட சாப்பிட கூப்பிடுறாங்க, எனக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. நான் சும்மா இருந்தால் நான் போயிடுவேன், ஆனால் நான் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யறது? குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது என் தாய்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? சும்மா உட்கார்ந்து இருந்தால் தாய் கூப்பிடுறாங்கன்னு போகலாம். குர்ஆனை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், தாய் சொல்றாங்க நைட்ல டின்னரு, இரவு சாப்பாடு என் கூட தான் சாப்பிடணும், நான் வராத வரை அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஏமா உங்க வேலை வந்துட்டா உங்க வயிற்றுக்கு நீங்க சாப்பிட்ருங்க, நான் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும், நான் குர்ஆனை கத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகலாம், அதனால எனக்காக வேண்டியெல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க உங்க டைம்ல நீங்க சாப்பிட்ருங்க, நான் எப்போ வாரானோ நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னாலும் இன்ன உம்மி தன் ததிரு, எனக்காக வேண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறது? குர்ஆன் படிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது என் தாயினுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதா என்று ஹிஷாம் அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்ட பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், தகஷல் அஷா மஅ உம்மிக் தகிர் பிஹா ஐனஹா, உன் தாயினுடைய அழைப்புக்கு தான் நீ பதில் கொடுக்க வேண்டும், உன் தாயோடு சேர்ந்து சாப்பிடு, உன் தாய் என்ன பிரியப்படுறாளோ அதை செய், உன் தாய்க்கு நீ கண் குளிர்ச்சியாக இரு, உன் தாய் சொல்கிறாள் என்னோடு நீ சேர்ந்து சாப்பிட வேண்டும், அதை செய். அவ்வாறு உன் தாயினுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது, அழகான வார்த்தையை சொல்றாங்க, உன் தாயினுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது மின் ஹஜ்ஜத்தின் தஹுஜ்ஜுஹா ததவ்வுஅன், நஃபிலான ஹஜ்ஜை விட சிறந்ததுங்கிறாங்க. ஃபர்லான ஹஜ் அல்ல, நஃபிலான ஹஜ்ஜை விட உன் தாயினுடைய வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது அவ்வளவு சிறந்தது என்று சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பூமியில தலையை வைத்து கொண்டு சொல்வார்களா, உங்க காலை தூக்கி என் கன்னத்துல வைங்கன்னு சொல்வார்களா, கௌமி லஇ கதமிகி அலா ஹத்தி, உங்களுடைய பொன்னான காலை என் கன்னத்துல வைங்கள் என்று சொல்வார்களா முஹம்மது இப்னு முன்கதிர். என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலுக்கு கீழே தானே சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க, உங்க காலுக்கு கீழே தானே சொர்க்கம் இருக்கும் என்று சொன்னார்கள், அதனால அந்த காலை தூக்கி என் தலையில என் கன்னத்தில் வை என்று சொல்வார்களா. அன்பான பெருமக்களே, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள், தாயை முறைச்சி பார்த்தாவே பெரும்பாவமா. பெற்றோர்களை திட்டணும், ஏசணும், அடிக்கணும், விரட்டணுங்கிறது அல்ல, அது அல்ல பெரும்பாகும். உன் தாயை நீ, உன் பெற்றோரை நீ முறைத்து பார்த்தாலே பெரும்பாவங்கிறாங்க, அதே பெரிய பாவமா. ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு முறை ஒன்று முறைக்கிறது, அவ்வளவுதான் பெரும்பாவம் தான் அது. நீ தாயை திட்டணும், அடிக்கணும், விரட்டணுங்கிறது அல்ல. பார்வை கூட அவர்களை கொஞ்சம் கோபமாக பார்த்தால் கூட அது கூட பெரும்பாவமாக கருதப்படும் என்று சொன்னார்கள் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்று அன்பான பெருமக்களே, உமர் இப்னு தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பொழுது அவங்க பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க, உங்க பிள்ளை வாழக்கூடிய காலத்தில் உங்களோடு எப்படி இருந்தார்? மகன் முன்னாடியே மௌத்தா போயிடுறாரு. பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க, உங்க புள்ள உங்களோட எப்படி நடந்து கொண்டார்? அழகாக சொன்னார்கள் அந்த பெற்றோர்கள், சொன்னார்கள், இரவு நேரத்தில் எங்களுக்கு முன்னாடி நடப்பார்,
மா மஷா மஇ கத்துன் ஃபீ லைலின் இல்லா கான அமாமி. இரவிலே எங்களுடைய மகன் எங்களுக்கு முன்னாடி நடப்பார்கள், பகலிலே எங்களுக்கு பின்னாடி நடப்பார்கள். இரவு நேரம் வந்து விட்டால் எங்களுக்கு முன்னாடி தான் அவங்க போவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தீங்கல் ஏற்பட்டால் முதல்ல எனக்கு ஏற்படட்டும், அப்புறம் ரெண்டாவது என்னுடைய பெற்றோர்களுக்கு. நைட்டு நேரம் இரவு நேரம் என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால ஏதாவது முதலில் ஏற்பட்டால் அது முதலில் எனக்கு ஏற்படட்டும் என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் எங்க புள்ள எங்களுக்கு முன்னாடி நடப்பார்கள், பகலாக ஆகிவிட்டால் பின்னாடி நடப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் வாழும் காலம் எல்லாம் எங்களுடைய எந்த கோப பார்வையும் அவர் பெற்றது கிடையாது. நாங்கள் அதிருப்திப்படும்படியாக, நாங்கள் அவரை கோபப்படும்படியாக எந்த ஒரு காரியமும் அவர்கள் செய்ததில்லை என்று பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார்கள் என்றால் அதை நம்ம பெறணும். அன்பான பெருமக்களை, பெற்றோர்களுடைய சர்டிபிகேட்டை நம்ம பெறணும். அன்பான பெருமக்களை, அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தாய் கூட உட்கார்ந்து ஒரே தட்டில் சாப்பிட மாட்டாங்களாம். இமாம்கள் நிறைய செய்திகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயோடு சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட மாட்டாங்களாம். என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்களா, அவங்க ஏதாவது ஒன்றை எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு மனவேதனையாக போயிருமோ என்பதற்காகவே. ஒரே தட்டில் தனித்தனி தட்டில் சாப்பிடும் போது அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானது. ஒரே தட்டில் சாப்பிடும்போது 2 துண்டு கறி கிடக்கும், 1 துண்டு வாழைக்காய் கிடக்கும், உருளைக்கிழங்கு கிடக்கும். அவங்க அந்த வாழைக்காவை எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வாழைக்காய் நான் எடுத்து சாப்பிட்டுட்டா அவங்க சாப்பிடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்க சாப்பிடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க எந்த கறியை எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பார்களோ அந்த கறியை நான் எடுத்து சாப்பிட்டுட்டா அவங்களுக்கு மனசுக்கு வேதனையாக போயிருமோ என்பதற்கான அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறதே இல்லைங்கிறாங்க அலி இப்னு ஹுசைன். அது மாதிரி அன்பான பெருமக்களே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவங்க ஒரு பேரித்த மரம் வச்சிருக்கிறாங்க. அந்த பேரித்த மரத்தினுடைய விலை 1000 திர்ஹம் ஒரு மரம். அவங்க வளர்க்கக்கூடிய ஒரு பேரித்த மரத்தினுடைய விலை 1000 திர்ஹம். ஒரு நாள் மரத்தையே வெட்டிட்டாங்க. மரத்தை வெட்டி அதனுடைய குருத்தை எடுத்துட்டு போய் தாய்க்கு கொடுக்குறாங்க. பேரித்த மரத்து எல்லா மரத்துலையும் இருக்கும் இல்லையா, பனை மரத்துல தென்னை மரத்துல குருத்து அடியில் இருக்கும். அந்த குருத்தை எடுத்து தாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்டார், என்னங்க போயும் 1000 திர்ஹமுக்கு மதிப்புள்ள ஒரு மரத்தை வெட்டி கொண்டு போய் அதில் குருத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, எவ்வளவு லாஸ் உங்களுக்கு? சரி, தாய் பேரித்த மரத்தை கேட்டிருந்தா பரவாயில்லை, அல்லது வேற ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்லை, அட்லீஸ்ட் ஒரு குருத்தை கேட்டாங்கிறதுக்காக வேண்டி 1000 திர்ஹத்துக்குள்ள மரத்தையே வெட்டி சாய்ச்சிட்டு சாதாரண ஒரு குருத்துக்காக வேண்டி 1000 திர்ஹத்துக்குள்ள மரத்தை வெட்டி விட்டீர்களே என்று கேட்ட பொழுது உசாமா சொன்னார்களாம், எனக்கு 1000 திர்ஹம் உள்ள இந்த மரத்தை விட என் தாய்க்கு எது ஆசையோ அதுதான் எனக்கு பெருசுன்ட்டாங்க. எனக்கு 1000 திர்ஹம் பெருசு கிடையாது. என் தாய் கேட்டுட்டாங்க, எனக்கு இந்த மரத்தினுடைய குருத்து வேணும்னு கேட்டாங்க. அது 1000 திர்ஹமா இருந்தா என்ன, 10,000 திர்ஹமா இருந்தா என்ன, என் தாய் கேட்டார்கள். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எனக்கு 1000 திர்ஹம் 10,000 திர்ஹம் எல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுறாங்களா, எனக்கு அது போதும் என்று சொன்னார்களாம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பான பெருமக்களே, ஹாரிசா ரொம்ப சிறந்த சஹாபி ஹாரிசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், கனவிலே நான் சொர்க்கத்தை கண்டேன். கனவிலே ஒரு முறை நான் சொர்க்கத்தை கண்டேன். அந்த சொர்க்கத்தில் ஒரு பணிப்பெண்ணை நான் பார்த்தேன். அந்த சோனத்தில் ஒரு பணிப்பெண்ணை நான் பார்த்தேன். சோனத்தினுடைய அழகி ஹூருல் ஈன் என்ற ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். அப்ப நான் கேட்ட அந்த பெண்மணிகிட்ட, நீ யாருக்கு சொந்தமானவள் என்று கேட்டதற்கு அந்த பணிப்பெண் சொன்னால், அந்த சொர்க்கத்துக்கு அந்த கன்னி சொன்னால், அனலி ஹாரிசா, நான் ஹாரிசாவுக்கு சொந்தமானவன், ஹாரிசா என்ற சஹாபிக்கு நான் சொந்தமானவன் என்று அவள் சொன்னால். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகான பி உம்மிஹி அபர்ரு, இந்த ஹாரிசா தன் தாயிடம் ரொம்ப நல்ல முறையிலே நடந்து கொண்டார்.
ஹாரிசா என்ற சஹாபி தன் தாயோடு நல்ல விதமாக நடந்து கொண்டார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த ஹாரிசாங்கிற சஹாபி தாய்க்கு பேன் பார்த்து விடுவார்களாம். தாய்க்கு தலையில பேன் இருந்தா பேன் பார்த்து விடுவார்களாம், உணவு ஊட்டி விடுவார்களாம், தாய் எதை சொன்னாலும் அப்படியே செய்வார்களாம், திரும்பி கிராஸ் கொஸ்டினே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாய்க்கு வழிபட்டதற்காக வேண்டி சோனத்தில் அவர்களுக்காக வேண்டி ஒரு ஹூர்லின் பெண்ணையே அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். தாய்க்கு பேன் பார்ப்பார்கள், உணவு ஊட்டி விடுவார்கள், தாய் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லை, என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு போயிடுவாங்க. திருப்பி கிராஸ் கொஸ்டின், எதிர்த்து சொல்வது, அப்படி பேசுறது எதுவுமே இருக்காதான். இந்த ஹாரிசா சஹாபியை பற்றி இந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது. தாய் தந்தையை யாராவது பார்க்க வருவாங்க இல்லையா, வீட்டில் அத்தா அம்மாவை யாராவது வெளியிலேருந்து பார்க்க வருவாங்க இல்லையா, பார்க்க வந்துட்டு போகும் பொழுது அவங்கள்ட்ட கேட்பாங்களாம், என் அம்மா என் அத்தா ஏதாவது குறை சொன்னாங்களான்னு கேட்பார்களாம். ஏதாவது சொன்னார்களா, ஏதாவது சொன்னார்களா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஹாரிசா என்ன சொல்கிறார்கள் என்றால், தாய் நம்மகிட்ட எதை எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தெரிஞ்சவங்க வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கட்டில் அப்படி இருக்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப வெக்கையாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது, மகன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மகன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வெளியில் யாராவது வந்தேன்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வரலாம், அவங்கள்ட்ட தங்களுடைய அசௌகரியங்களை சொல்லுவார்கள். இந்த ஹாரிசாங்கிற சஹாபி அந்த வந்தவங்கள்ட்ட கேட்பார்களாம், என் தாய் ஏதாவது சொன்னார்களா, எனக்கு இப்படி கொஞ்சம் அசௌகரியமா இருக்குது, எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு பெட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்படி ஏதாவது சொன்னார்களா என்று வந்தவர்கள்ட்ட கேட்பாங்களா. அவங்க ஆமா சொன்னாங்க, கொஞ்சம் தலைவாணி சரியில்லை சொன்னா உடனே தலைவாணியை மாத்திடுவாங்களாம். அந்த தாய்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, தன் தாய்க்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடைகள் சரியாக செய்கிறோமா என்பதை வந்தவங்கள்ட்ட கேட்டு 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 சரி செய்வார்களாம். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தாயோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே. கஹமஷ் என்ற ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க, திடீர்னு வீட்டுக்குள்ள தேள் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள தேள் வந்துருச்சு, அடிக்க போறாங்க, அது ஒரு பொந்துக்குள்ள போயிடுச்சு. தாய் பக்கத்துல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தாய் பக்கத்தில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள தேள் வருது, அடிக்க போறாங்க, ஒரு பொந்துக்குள்ள போயிடுச்சு. கஹமஷ் என்று சொல்லக்கூடிய மகான் அவர்கள் பொந்துக்குள்ள கையை விட்டு தேளை எடுக்கிறாங்க, கையில போட்டுடுச்சு, கடைசியில் அடிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, தேள் கொட்டுன்னு தெரிஞ்சே உள்ள கையை விட்டீங்களே, என்ன கரப்பாம்பூச்சா அல்லது வேற ஏதாவது பள்ளியா? தேள் உள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சே நீங்க உள்ள கையை விட்டுருக்கிறீங்களே, கொஞ்சம் வெளியில வர நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே என்று கேட்டதை அவர் சொன்னார்களாம். அது பொந்துக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி அது வரட்டும், நான் யதார்த்தமான கவனக்குறைவாக இருக்க அந்த நேரம் பார்த்து அந்த தேள் வெளியில வந்து என் தாயை கொட்டிட்டா, நம்ம ஏதோ அடிச்சுட்டா பரவாயில்லை, பொந்துக்குள்ள போயிடுச்சு, இனி எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு வேலை வந்துருச்சுன்னு நான் போயிட்டேன், அந்த நேரம் பார்த்து வெளியில வந்து என் தாயை கொட்டி விட்டால் என் தாயை கொட்டுவதை விட என்ன கொட்டினது சிறந்ததுன்னுட்டான். என் தாய் கொட்டி சிரமப்படுவதை விட அது என்ன கொட்டுறது எனக்கு எவ்வளவோ சிறந்தது என்று கஹமஷ் அவர்கள் சொன்னார்களா. அன்பான பெருமக்கள், இப்படி நிறைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இமாம் மஸ்அர் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முறை இரவு நேரத்திலே என் தாய் என்னிடத்திலே தண்ணீர் கேட்டார்கள், உடனே நான் தண்ணீர் எடுத்து கொண்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டான். இது ஒரு ஹதீஸ்ல கூட வருது, இன்ஷா அல்லாஹ் பிறகு நான் சொல்வேன். ஹதீஸ்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. மஸ்அர் அவர்கள் சொன்னார்கள், மஸ்அர் என் தாய் என்னிடத்திலே தண்ணீர் கேட்டார்கள், தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள தூங்கிட்டாங்க, எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா சில பேருக்கு தூக்கம் கலைஞ்சிட்டு சொன்னா திருப்பி தூக்கம் வராது, ரொம்ப நேரம் ஆகும். அவர்களை எழுப்பி தூக்கத்தினுடைய சிரமத்தை நான் கொடுத்து விடுவேனோ என்று பயந்து சரி எந்திரிச்சிருவாங்கன்னு நான் கையில தண்ணியை வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஃபஜ்ர் நேரத்தில் தான் எந்திக்கிறாங்க. இஷால படுத்தவங்க ஃபஜ்ர் நேரத்தில் அவர்கள் எந்திக்கிறார்கள். அதுவரை இந்த மஸ்அர் என்று சொல்லக்கூடியவர்கள் கையில தண்ணியே வச்சுக்கிட்டே இருந்தார்கள். தாயார் எப்போ எந்திப்பாங்க, தாயார் எப்போ எந்திப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அன்பான பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் சொன்னோம் இல்லையா, வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் பொழுதெல்லாம்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தாயாருக்கு சலாம் சொல்வார்களாம். தாயார் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று தாயார் பதில் சொல்வார்களாம். வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இவர்கள் தாய்க்கு சலாம் சொல்வார்கள், தாய் இவர்களுக்கு சலாத்திற்கு பதில் சொல்வார்கள். சொன்னதற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்களாம், ரஹிமக்கல்லாஹு கமா ரப்பைத்தனி சகீரா. ரஹிமக்கல்லாஹு கமா ரப்பைத்தனி சகீரா. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னை நல்ல முறையில் கவனித்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அபூ ஹுரைரா துஆ செய்வார்களாம் தாயாருக்காக. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அம்மாவுக்கு சலாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்வார்களாம், ரஹிமக்கில்லாஹு கமா ரப்பைத்தனி சகீரா. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னை நல்ல முறையில் வளர்த்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய்க்கு துஆ செய்ய தாய் அழகாக அவர்கள் சொல்வார்களாம், ரஹிமக்கல்லாஹு கமா பரர்தனி கபீரா. நான் பெரியவனாக வயோதிகனாக ஆனதற்கு பிறகு என்னை நல்ல முறையில் நீ கவனிக்கிறாயே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. என்ன அழகான துவா. தாயை பார்த்து இவங்க செய்கிறாங்க, தாயே நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது என்னை நல்ல முறையில் நீங்கள் கவனித்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். தாயார் துவா செய்வார்களாம், மகனே நான் வயோதிகத்தை அடைந்ததற்கு பிறகு என்ன நல்ல முறையில் நீ கவனிக்கிறாயே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று இந்த துவா செய்து விட்டு வெளியே போகுவார்களாம். வீட்டுக்குள்ள வரும் பொழுது இதே கதை தானா. வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் ரஹிமக்கில்லாஹி கமா ரப்பைத்தனி சகீரா. அவர்கள் சொல்வார்கள் ரஹிமக்கல்லாஹு கமா பரர்தனி கபீரா. அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரும்பொழுது அதே சலாம் சொல்லிட்டு உள்ள வருவார்களாம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, தாயாருக்கு ரொம்ப முடியாம போன நிலை ஏற்பட்ட பொழுது, தாயார் வயோதிகத்தை ஏற்பட்டு ரொம்ப முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது இவங்க தான் தாயை தூக்கிட்டு கொண்டு போய் டாய்லெட்ல கொண்டு போய் விடுவார்களாம். தாயை தூக்கி கொண்டு போய் டாய்லெட்ல கொண்டு போய் விடுவார்களாம். அவர்கள் சுத்தம் செய்ததற்கு பிறகு திருப்பி தாயை தூக்கிட்டு வந்து கட்டிலில் கொண்டு வைப்பார்களாம். இந்த மாதிரி பெரிய பெரும் உதவிகள் எல்லாம் இமாம்கள் நமக்கு செய்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, தாயாருக்கு நாம் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஏராளம். ஒரு சஹாபி வயோதிகமான தன் தாயாரை தலையில பொட்டியில சுமந்துக்கிட்டு தவாப் செய்கிறார். தாயாருக்கு முடியாது, வயோதிகமான காலகட்டம், சுயமாக தவாப் செய்ய முடியாது. அதனால மகனார் தாயாரை தலையில ஒரு பொட்டியில சுமந்து தவாப் செஞ்சுக்கிட்டே சொல்றாராம், என் தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன். ஏன்னா தவாப் செய்யறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுவும் தன் தாயாரை தலையில வச்சு அவங்களால முடியாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற பெருமையில என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன் என்று சொல்லிக்கிட்டே வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிராஸ் ஆகுறாங்க. இவர் தலையில தாயை பொட்டியில வச்சுக்கிட்டு என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே தவாப் செய்யும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிராஸ் ஆகுறாங்களாம். இவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே லா அப்படின்ட்டாங்க. கிடையவே கிடையாது. என்னது, சும்மா தவாபு உன் தலையில தாயை வச்சு சுத்திட்டா உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நீ நிறைவேற்றியவனாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன் தாய் உன்னை சுமந்தா இல்லை வயிற்றுல, அதுக்கு கூட இது ஈக்குவல் ஆகாதுன்ட்டாங்க. என்னமோ ஒரு 7 தடவை தவாப்பு உன் தாயை தலையில வச்சு சுத்திக்கிட்டா உன் தாய்க்கு நீ உன் தாய் உனக்கு செஞ்ச அத்தனைக்கு ஈக்குவல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன் தாய் உனக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்தார்களோ அத்தனைக்கும் நீ ஒரு 7 தடவை தவாப்பு செஞ்சுட்டா அதுக்கு இது ஈக்குவல் நினைக்கிறாயா? புரிந்து கொள், உன் தாய் உன்னை வயிற்றில் சுமந்தாள், அதுக்கு கூட இது சமம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை பெத்தெடுத்து பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கெல்லாம் எங்க இருக்குது? அன்பான பெருமக்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் நம் தாயாருக்கு எவ்வளவு பணிவிடை செய்தாலும் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்தவர்களாக நம்மால் ஆகவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக நன்றி செலுத்தியவர்களாக நம்மால் ஒருபோதும் ஆக முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பான பெருமக்களே, வரலாற்றிலே நாம் பார்க்கலாம் ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலேயே வாழ்ந்தவங்க.
எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஒய்சுல் கரணி. ஆனால் அவங்கள யாருமே சஹாபின்னு சொல்ல முடியாது. சஹாபின்னு சொன்னாவே ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்து நேருக்கு நேர் ரசூலுல்லாவை பார்த்துருக்கணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹுவை நேருக்கு நேர் பார்த்து ஈமான் கொண்டிருக்கணும். அவங்கள தான் சஹாபின்னு சொல்லுவாங்க. நேருக்கு நேர் பார்த்து ஈமான் கொண்டிருக்கணும். இந்த ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுடைய காலகட்டத்திலேயே யமன்ல இருந்தாங்க. ஆனால் அவங்கள யாருமே சஹாபின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாவை அவங்க பார்க்கவும் போகல. எவ்வளோ ஒரு கை சேதமான ஒன்று. நம்மெல்லாம் ரசூலுல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நமக்கும் ரசூலுல்லாவுக்கும் 1400 வருஷம் இடைவெளி இருக்குது. ஆனால் இந்த ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறாங்க. அதுவும் சவுதி, இந்தியா இல்லை, மதீனாவுக்கும் யமன் ரொம்ப பக்கத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் அவங்க பார்க்க வந்தது இல்லை. வெளியில் பார்க்கும் பொழுது என்னடா இது, ரசூலுல்லாஹ் உயிரோடு மதீனால இருந்திருக்கிறாங்க, இந்த ஒய்சுல் கரணி பார்க்க வரலையே என்றால் அவங்களுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தால் தெரியும். தாயினுடைய முழு பணிவிடையில் இருந்தார்களாம். ரசூலுல்லாவை பார்க்க வருவதற்குண்டான சான்ஸே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சான்ஸே கிடைக்கல. தாய்க்கு மொத்த பணிவிடையில் இருந்தார்கள். ஒரு சமயத்தில் அவர்களை தாய்க்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளவு பேரன்பு கொண்டவர்கள் ஒய்சுல் கரணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சப்ஜெக்டே தனி. நான் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ற ஒரு தலைப்பில் மட்டும் நான் அந்த ஆங்கிளில் பேசுகிறேன். ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பதே தனி. நீங்கள் சர்ச் பண்ணால் கூட பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவ்வளவு பேரன்பு கொண்டவர்கள். ஆனால் நாயகத்தை பார்க்க வரல. யமன்ல இருந்துட்டு ரசூலுல்லாஹ் மதீனால பார்க்க வரல. காரணம், தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு தாயை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இவங்க போயிட்டேன் அப்படின்னா தாயை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால மொத்த பணிவிடையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் இல்லை, அவங்க ஏதோ போருக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கும் பொழுது இவர்களால் பார்க்க வர முடியல. சரி, ஒரு எப்படியாவது ரசூலுல்லாஹ் பார்த்துடலாங்கிற ஆர்வத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். நாயகம் இல்லை. இப்போ கடைசி வரை ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய நசீபும் இல்லை. ஆனால் சஹாபியாக ஆகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள் தெரியுமா இந்த ஒய்சுல் கரணிக்கு? இந்த ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தார்கள் தெரியுமா? ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கர்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார். ரசூலுல்லாஹ் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒய்சுல் கரணியை பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. எவ்வளோ பெரிய அந்த ரசூலுல்லாவுடைய வாயில ஒய்சுல் கரணியுடைய பெயர் வருது. நாயகம் சொல்லுகிறார்கள், ஒய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கர்ன் என்ற ஊரிலே இருக்கிறார், அவங்கள சென்று பாருங்கிறாங்க. ரெண்டு சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்து. ரசூலுல்லாவை நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க, ஒய்ஸை போய் பாருங்கிறாங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து. அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய முபாரக்கான ஷாலை கொடுத்து விடுறாங்க. தன்னுடைய முபாரக்கான ஷால், மேலே போடக்கூடிய ஷாலை கொடுத்து, ஒய்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் யமன்ல உள்ள கர்ன் என்ற இடத்தில் இருப்பார், அவரை சென்று பாருங்கள், பார்த்து நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சலாம் சொன்னதாக என்னுடைய சலாத்தை அந்த ஒய்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இந்த ஷாலை தூக்கி அவங்கள்ட்ட கொடுங்க, என் உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள், என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள் என்று நாயகம் சஹாபாக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார்கள். என்றால் ஒய்சுல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளோ பெரிய அமல், அவங்க எப்போதும் இபாதத், ஆனால் அவங்க முழுக்க தன் தாயினுடைய பணிவிடையிலேயே இருந்தார்கள். அன்பான பெருமக்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை இந்த ஒய்சுல் கரணி அவர்கள் நேரடியாக தரிசிக்காவிட்டாலும் மனக்கண்ணால தரிசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கல்பால் தரிசித்து கொண்டே இருந்தார்கள். நீண்ட வரலாறு, நான் அதுக்குள்ள போக விரும்பல.
பண்பான பெருமக்களை ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ததின் காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்பதை நான் வரலாறுகள் மூலமாக நான் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தாயுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தாயின்னா பெற்றோர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பெற்றோர்களை மதித்து நடக்காவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன என்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நான் அதை சொல்லி இந்த தலைப்புக்கு நான் நிறைவுக்கு வருவேன். இந்த பொதுவாகவே இந்த பரீட்சை நேரம் வருது இல்லையா, பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு, பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்லாம் நிறைய வரும். தாயோட துவா வாங்கிட்டா போதும், பெற்றோருடைய துவா வாங்கிட்டா போதும், அதை மிஞ்சி எதுவும் கிடையாது. ஓத வேண்டியதை ஓதலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட பரீட்சை மட்டும் இல்லை, வாழ்க்கையில கூட பாஸ் ஆகணும்னு சொன்னா பெற்றோருடைய துவா கிடைச்சிட்டா போதும். பெற்றோர்களுடைய துவா கிடைத்தால் அது எந்த காலமானாலும் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. வாழும் காலம் எல்லாம் பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்து அவருடைய துவாவை நாம் பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி